எங்கள் ஊரில் தேர் மாசி வந்தாலே ஃபுல்லாகவே தேர் தான். எல்லா கோயிலையும் இழுப்பாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப விசேஷம். பெரிய கோயில் மெயின் சிட்டியில் இருக்கு இல்லையா, விருதாச்சலத்தில். அதனால் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கிராம மக்களும் வருவாங்க. ஆனால் லோக்கலில் இருக்கிறவங்க அவ்வளோ போக மாட்டாங்க. இது எல்லா ஊர்லேயும் இருக்கிறது தானே. நாங்கள் 4 மணிக்கே இது போகலான்னு பார்த்தோம். ஆனால் முடியல. அப்புறமா எழும்பி 7 மணிக்கு வந்தோம். சரி தேர் புடி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு தேர் வந்து இழுத்துட்டாங்க. விநாயகர் தேர். அதுக்கு அடுத்தது வந்து முருகர் தேர் இழுப்பாங்க. முருகர் தேர் இழுக்கும்போது தான் நாங்கள் வந்து ஜாயின்ட் ஆனோம். இப்போ வந்து 3வது வந்து அம்மையப்பர் தேர். பிரம்மா தேர் இழுத்தாங்க. இதையாவது நீ போய் இழு, நான் தானே வந்து நிற்கிறேன்னேன். பொண்ணுங்கலாம் யாருமே இல்ல. ஃபுல்லா பசங்க தான். என் வீட்டுக்காரே 6 அடிக்கு நல்லா பல்கா இருப்பாரு. அவராலே முடியல. போயிட்டு இருந்தாரு. கைய பிடிச்சு ஒருத்தன் கீறி விடுறான். கால வச்சு மிதிக்கிறான். என்னால முடியல அடின்ட்டாரு. சரி வா, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் தொட்டுட்டாவது வந்துட்டியே. சரி பரவாயில்ல போ, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு அப்புறம் ஈத்துட்டு வந்துட்டேன். வந்துட்டு திரும்ப கொஞ்ச நேரம் அப்படியே டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, திரும்ப ஒரு 2 தேர் வரைக்கும் சுத்தணும். இருக்க இருக்க வந்து கும்பல் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது. சரி மற்ற தேர் இருக்கட்டும், அவங்க 10, 11 மணி ஆயிடும் போல அடுத்ததுக்கு. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தேன்னா கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இருந்தது. எவ்வளோன்னா ரூ. 150 சரி இது ஒண்ணு வாங்கி வைப்போமே, நம்ம பொம்பள பிள்ளைக்கு எத பார்த்தாலும் வாங்க தானே தோணும். வாங்கிட்டு ரோட்ட பார்த்தா ஒரே பிளாக்கு, ஒரே கூட்டம். இந்த கூட்டத்தில எப்படி இது ஃபுல்லா ரோடு இது. இந்த கூட்டத்த தாண்டி நான் எப்படி போறது? என்னலாம் ஆவாதுன்னு சொல்லி அப்படியே ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு உக்காந்துட்டேன். ரிட்டர்ன் வந்து கோயில்ல உட்காந்துட்டேன். அம்மன் சன்னதியில கம்முன்னு உட்காந்துட்டேன். அடுத்து இன்னும் 2 தேர் இருக்கு. அத இழுக்கட்டும். அதுக்குள்ள நம்ம போய் உட்காந்துக்கலான்னு நல்லா சப்பளங்கூட போட்டு கம்முன்னு உட்காந்துட்டேன். கால் வலி வேற. எப்பதான் ரோடு அதெல்லாம் ஓப்பன் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம போறது. எப்போ கூட்டம் குறையுமோன்னு. ஆனா இருக்க இருக்க வந்து கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தது. 10 மணி இன்னும் ஜாஸ்தியா இருந்தது. ஆனா ரோடு கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஒரு 11 மணிக்கா. அதுக்கப்புறம் நான் அப்படியே நடந்து அந்த ரோட கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டேன் நானு. அப்புறமா அங்கே போயிட்டு ஃபோன் அடிச்சோன்னே என் வீட்டுக்காரர் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அப்பாடா சாமி நான் போயிட்டு வரேன். மீதி 2 தேருக்கு என்னால முடியலன்னு கையெடுத்து கும்பிட்டு கிளம்பிட்டேன்.